the following function represented of the particle which represent SHM? SHM எது ரெப்ரசன்ட் பண்ணுது? 4ல நம்ம ஃபர்ஸ்ட் இதை முதல் எடுத்துருவோமா? 1 y is equal to sin omega t minus cos omega t. நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இது SHM-ஆன்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா y நமக்கு கண்டிஷன் acceleration is directly proportional to displacement and it acts towards mean position. A equal to minus omega squared y ஃபார்முலா இருந்திருக்கணும். அப்ப இத ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் வெலாசிட்டி பண்ணிரு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் will be sin omega d டிஃபரன்ஷியேட் பண்ணேனா omega into cos omega t. அடுத்தது cos omega d டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டி வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டியா மாறிடுச்சு. அடுத்த டிஃபரன்ஷியேஷன் ஆக்ஸலரேஷன் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணு. இது காஸ் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் ஆயிரும். அப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி ஆயிருச்சா? பிளஸ் இது என்ன ஆயிரும்? ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஒமேகா டியா மாறிடுமா? அப்போ காமனா வெளியேடு. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட காமனா வெளியெடுத்தா சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி வந்துருச்சா? which is in the form of minus omega squared y. அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சா? ஏய், என்ன தப்பு பண்ணிருக்கோம்? மைனஸ் வரணுமே. இங்க எங்க எங்க மைனஸ் வரணும்? மைனஸ் ஒமேகா வெளியெடுத்தோம்னா we want to take out minus omega squared வெளியெடுத்தோம். அப்போ ஒமேகா டி வெளியே எடுத்ததுனால இந்த டேர்ம் பிளஸ் ஆயிருச்சு, இந்த டேர்ம் மைனஸ் ஆயிருச்சு, which is y. அப்ப it is in the form of a equal to minus omega squared y. So it is SHM a. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். this is not SHM. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இத செகண்ட் கேஸ் நான் இத டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன வரும் சொல்லு. முத 3 sin squared omega t into sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா omega into cos omega t வரும். இத மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா இது இன்னும் எக்ஸீட் ஆகுமே ஒழிய இந்த டேர்ம் மறுபடியும் ரீச் ஆகாது. ஓகே, அதனால இது ஆனா இத நம்ம பீரியாடிக்னு சொல்லலாம். ஆனா என்னவா இருக்க முடியாது? SHM இருக்க முடியாது, பீரியாடிக். அதனால இங்க கேட்டது SHM. அப்போ ரெண்டாவது வந்து SHM கிடையாது. மூணாவது 3 பார்ப்போம். இது அதே போல டிஃபரன்ஷியேட் பண்ணு. நேராவே டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாமா? சோ இத வெலாசிட்டி will be equal to 5. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் 3 pi by 4 minus 3 omega t into 3 omega. சரிதானே? so இது cos will become sin. இது minus 3 omega. அப்ப plus 3 omega multiply ஆயிருமா? 3 omega. அப்ப பேலன்ஸ் என்னடா கண்ணு இருக்கு இதுல? 15 omega sin. அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. 3 pi by 4 minus 3 omega t. அடுத்தது அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் இஸ் அப்ப 15. இது சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு, காஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். 3 pi by 4 minus 3 omega t into மைனஸ் அப்ப மைனஸ் 3 omega 3 omega into 3 omega. பேலன்ஸ் என்ன ஆயிப்போச்சு சொல்லு? 3 into 15 45. மைனஸ் வந்திருக்கு இந்த டேர்ம். ஏன் மைனஸ் வந்து? இதனால வந்தது. மைனஸ் 45 ஒமேகா ஸ்கொயர்டா மாறி இருக்கும். இந்த ஒமேகா ஸ்கொயர்ட் இந்த டேர்ம் என்ன இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண போற ஒமேகா வந்திருக்கும். ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு 3 pi by 4 minus 3 omega t. இது வந்து இந்த சைன் வந்திருக்கணும்ல, இங்க சைன் இப்போ நமக்கு this is nothing but minus
ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ். இது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த டேர்ம் இப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. சைன் பிகம் காஸ். இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது காசு, இது சைனு, இது மறுபடியும் காசா இருப்பது. காசு தாங்க எடுத்து எழுதுன தப்பா எழுதியிருக்கேன். திஸ் இஸ் காஸ். அப்போ காஸ், அப்போ பேலன்ஸ் அப்படியே வருது. என்ன வருது? இதுல வந்து இந்த இடத்துல 5 வரணும். 5 வந்திருக்கணும். இங்க என்ன வருது? 5 இன்டு 5 இன்டு 9. அப்போ இது 9 ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய்யா மாறிடுச்சா? So this is also, so you no need to worry. என்னவா இருக்கணும்? இந்த ஃபார்ம் இருக்கணும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய் ஃபார்ம் இருக்குல்ல, நம்பரை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். So this also SHM. அப்ப கன்க்ளூஷன், இது கட்டா SHM இல்ல. ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது ஒமேகா ஸ்கொயர்ட் ரெண்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்கனால இது SHM ரிப்பீட் ஆகிற சான்ஸே இல்ல. அதனால கன்க்ளூஷன் 1 and 3 are correct. C is the correct answer. Answer 1 and 3 are correct. 2 and 4 are not SHM.